கேஷவ், இப்போ நீ உன்னுடைய பிரசன்டேஷனை ஷேர் பண்ணலாம். ஹோஸ்ட் ஆயிட்டு. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அடிந்தாசனம் ஜெயதர்ஷி சுதர்ஷன் அடியன். இன்னைக்கு நம்ம ராமானுஜரோட சரித்திரத்துல வரதராஜர் சொன்ன 6 வார்த்தையை பத்தி பார்க்க போறோம். இது பிரபாசனே சுவாமி சொன்ன குரு பரம்பரா சீரீஸ்ல இருந்து ஒரு டாபிக். இதா புரியுது இருந்தா சமைக்கணும். குரு பரம்பராகாரத்தில் ஒரு முக்கியமான ஆச்சாரியன் ஆளவந்தார் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளிய போது ராமானுஜரை கட்டாட்சித்தார். அந்த கட்டாட்சத்தின் பிரபாவத்தினால் ராமானுஜருக்கு யாதவ பிரகாஷர் மீது ஒரு உபேட்சை ஏற்பட்டது. அதனால் அவர் யாதவ பிரகாஷரிடம் அவரோட படிப்பை நிறுத்திவிட்டு திருக்கட்சி நம்பிகளிடம் சத்சங்கத்திலேயே இருந்தார். அவர் திருக்கட்சி நம்பியிடம் வரதராஜ பெருமாளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாருக்கு சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்தால் அது அவளுக்கு உகக்கும் என்று சொன்னார். அதேபடியே ராமானுஜரும் பெருந்தேவி தாயாருக்கு சாலை கிணற்றிலிருந்து ஆசையுடன் தீர்த்தம் கொண்டு வந்தார். ஆளவந்தாருக்கு ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தாருக்கு நோய்பட்டு இருந்தார். அவருக்கு ராமானுஜரை மீண்டும் கடாட்சிக்கணும் என்ற ஆசை வந்தது. அதனால் அவர் பெரிய நம்பியை அனுப்பி ராமானுஜரை அழைச்சின் வர சொன்னார். ஆனால் அவர் ஸ்ரீரங்கர் வரத்துக்கு முன்னாடியே ஆளவந்தார் பரம் பறிச்சிடுறார். அவர் சரம திருமேனியை ராமானுஜர் செவிச்சார். அந்த சரம திருமேனியில் 3 விரைகள் மடங்கி இருந்தன. அந்த சிஷ்யர்களிடம் கேட்டு ராமானுஜர் அந்த ஆளவந்தாரோட 3 மனோரதங்களையும் அவரோட அருள் இருந்து அடியே நிறைவேற்ற கடவேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் போயிடுறார். அவருக்கு இப்போ ஆளவந்தார் அவர் தான் ஆச்சாரியன், ராமானுஜர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிடுறார். ஆனா அவருக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும்னு சமாஜ்ஞம் பண்ணிக்க அப்புறம் அவருக்கு சம்பிரதாயத்துல சில சந்தேகங்கள்லாம் இருந்தது. அதனால அவர் திருக்கட்சி நம்பியிடம் போய் இந்த மாதிரி எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, அதை நீங்க தான் வரதட்ட போய் எனக்கு சமாதானம் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். திருக்கட்சி நம்பியும் என்ன சந்தேகம் கேட்கல. வரதராஜர் சர்வஜன், அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்குள்ள போயிடுறார். அடுத்த நாள் காலத்தால ராமானுஜர்கிட்ட வரதர் உமக்கு 6 வார்த்தை அருளினார் என்று சொன்னார். அது என்ன 6 வார்த்தைனா, ஆமேவ பரம் தத்துவம் தர்சனம் வேதமேவ ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே மோக்ஷம் ச மகாபூர்ணம் சமாஸ்ரய. முதல் வார்த்தை ஆமேவ பரம் தத்துவம். பெருந்தேவி தாயாரோட கேள்வனான வரதராஜர் சோதி வாழ்த்திலிருந்து நான் தான் பரதத்துவம் அப்படின்னு சொல்றார். வேதத்துல எல்லாம் நிறைய தேவதைகளை சொல்லி அவர்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா வரதராஜர் நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிடுறார். பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் சொல்றார் இந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் தான் பரமாத்மா அப்படின்னு. ஆனா இன்னைக்கும் அந்த சந்தேகம் இருந்த பாடில்ல. நிறைய வியாக்கியானங்கள்லாம் வருது. இன்னைக்கும் நிறைய பேர் பெருமாளுக்கு சமமானவர்களும் உயர்ந்தவர்களும் இருக்கான்னு சொல்றார். ஆனா வரதராஜர் நான் தான் பரதத்துவம் அப்படின்னு சொல்லிடுறார். பகவத்கீதையும் அர்ஜுனன் சொல்றார் லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ. அதே திருவாய்மொழியில நம்மாழ்வார் ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயா அப்படின்னு சொல்றார். அதனால இந்த முதல் வார்த்தையில் வரதராஜர் தான் பரதத்துவம் அப்படின்னு தெரியுது. அடுத்தது 2வது வார்த்தை தர்சனம் வேதமேவச்ச. சம்பிரதாயம் வேதத்தோட்டிதான் இருக்கு. வேதம்னா என்ன? ஜீவேஸ்வர பேதம். ஈஸ்வரன் விபு, ஜீவன் அணு. ஈஸ்வரன் கர்மத்துக்கு பலன் அளிப்பவன், ஜீவன் கர்மவசன், அந்த பலனை அனுபவிப்பான். ஈஸ்வரனுக்கு ஞான சங்கோச்சமே இல்ல, சர்வஜ. ஜீவனுக்கு ஞான சங்கோச்சம் இருக்கு. அந்த என்ன நடக்கிறதுன்னு இந்த கடவுளுக்கு வெளில தெரியாது. 3 தத்துவங்கள் இருக்கு. சித்து ஞானம் உள்ளது, அச்சித்து ஜட பொருளா ஞானம் இல்லாம இருக்கிறது ஈஸ்வரன் பரமாத்மா. ஆனா அத்வைத்திகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரே அபேத ஸ்ருதியை மட்டும் எடுத்துட்டு ஒரே தத்துவம் தான் இருக்கு. ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றா. அப்புறம் துவைத்தர்கள்லாம் 2 தத்துவம் தான் இருக்கு அப்படின்னு பேத ஸ்ருதியை ஒட்டி சொல்றா.
ஆனா விசிஷ்டாத்வைத்தர்கள்லாம் கடக ஸ்ருதியை ஒட்டி பிரதான பிரதிதந்திரம்னு சரீராத்ம பாவத்தை விளக்குறா. அது என்னதுன்னா சித்தும் வந்து ஈஸ்வரனுக்கு சரீரமா இருக்கு. அதனால விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே வந்து பேதத்தை ஒட்டிதான் இருக்கு. அடுத்தது மூணாவது வார்த்தை உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத். கலியுகத்துல வந்து பிரபத்தி தான் வந்து மோட்சம் அடைய வந்து வழி. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில வந்து கர்ம ஞான பக்தி யோகம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது கலியுகத்துல பண்ண ரொம்ப கஷ்டம். ஆனா பண்ணவே முடியாது. ஆனா வந்து கலியுகத்துல வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஸ்ரீமன் நாராயணனை வந்து சரணாகதி பண்ணி உபாயமும் அவர் தான் உபயும் அவர் தான். அதாவது அடைய வேண்டிய வழியும் அவர் தான், அடைய வேண்டிய இலக்கும் அவர் தான். பரநியாசம் சரணாகதி பரசமர்ப்பணம் ஞாசம்னு நிறைய பேர்கள் இருக்கு. சரணாகதிக்கு வந்து சரணாகதியில 5 அங்கங்கள் இருக்கு. அது என்ன 5 அங்கங்கள்னா आनुकूल्यस्य संकल्पः प्रातिकूल्यस्य वर्जनं रक्षिष्यतीति विश्वासः भोक्तृत्ववरणं तथा आत्मनिक्षेपकार्पण्ये षड्विधा शरणागतिः. ஆணுகூல்யस्य संकल्पः பெருமாளுக்கு பிடிச்சதுதான் பண்ணுவேன். பிராதிகூல்யस्य வர்ஜனம் பெருமாளுக்கு பிடிக்காததை பண்ண மாட்டேன். மகா விஸ்வாசம் பெருமாள் என்ற என்னை காப்பாற்றுவாங்கிற விசுவாசம். கோப்திருத்வ வரணம் பிரார்த்தனை பண்றது என்னை காப்பாற்றணும்னு. கார்பண்யம் வேற கைமுதல் இல்லைன்னு சொல்றது. அப்புறம் அங்கேயும் சரணாகதி செய்த 6 அங்கங்கள். முமுட்சுக்கு என்ன அதிகாரம்னா ஆகிஞ்சன்யம் வேற கைமுதல் இல்லை. கர்ம ஞான பக்தி யோகம் பண்ண கைமுதல் இல்லை. அனன்யகத்தித்துவம் வேற புகழும் இல்லை. அதனால நம்மள இந்த பிறவை பிணிலன்னு காப்பாத்துறது நம்மளோட கடமை இல்லை, பெருமாளோட கடமை அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தது 4வது வார்த்தை அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். ஸ்ருதிய ஸ்மிருதியில எல்லாம் என்ன சொல்லிருக்குன்னா கடைசி கணத்துல வந்து ஒருத்தர் என்ன நினைக்கிறானோ அதான் அடுத்த ஜென்மத்துல பிறப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிருஷ்ணரும் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு ஸ்மரன் பாவம் ஜத்யந்தே கலேவரம் தம் தமேவேதி கௌந்தேய சதா தத் பாவபாவிதா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஜடபரதர் அவர் வந்து மானா நடிச்சுன்னு மானா பிறந்து 3வது ஜென்மத்துல வந்து கரெக்டா பக்தி யோகம் பண்ணி மோட்சம் அடைஞ்சார். ஆனா நம்மளுக்கு கவலையா இருக்கும், இந்த மாதிரி நம்ம மூக்கு பின்னில எல்லாம் இருக்கிறது எப்படி பெருமாள் நினைக்க முடியும் அப்படின்னு கவலையா இருக்கும். இதுக்கு வரா புராணத்துல வரார் சொல்றார் ஆம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாந்ததிம். பெருமாள் என்ன சொல்றாருன்னா பிரபன்னர்களை நான் வந்து என்னையே நினைக்க வச்சு நான் மோட்சம் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்ற. குலசேகர பெருமாள் முகுந்தமாலால வந்து பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை கண்டாவரோதன விதவு ஸ்மரணம் குதஸ்தே. பெரியாகார் வந்து பெரிய திருமொழியில வந்து அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி கப்பவாத பித்தம் அதெல்லாம் இருக்கிறச்சு நம்ம எப்படி பெருமாள் நினைக்கிறது அப்படின்னு யோசிப்போம். ஆனா பெருமாள் நானே பரப்பனர்களை வந்து நான் நினைக்க வச்சு மோட்சம் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 5வது வார்த்தை தேகாவசானே மோக்ஷஞ்ச. இந்த உடலை வந்து ஆத்மா விட்டோடனே மோட்சம் போகும். சஞ்சித கர்மா வந்து பக்தி யோகம் பண்ணவாருக்கெல்லாம் வந்து போயிடும். ஆனா பிராரப்த கர்மா வந்து எவ்வளவு ஜென்மா இருந்தாலும் போற வரைக்கும் ஜென்மா எடுக்கணும். அந்த பிராரப்த கர்மா வந்து எவ்வளவு ஜென்மா எடுத்து முடிச்சோன்னே அவன் மோட்சம் போவா. ஆனா பிரபன்னர்களுக்கு வந்து சஞ்சித கர்மாவும் போகும் பிராரப்த கர்மாவும் போகும். அந்த மாதிரி இந்த உடலை விட்டோடனே வந்து ஆத்மா வந்து மோட்சம் போகணும். அடுத்தது 6வது வார்த்தை மகாபூர்ணம் சமாஸ்ரய. ராமானுஜருக்கு சந்தேகம் வந்தது இல்ல யார் ஆச்சாரியனா எடுத்துக்கணும்னு, அதான் மகாபூரரான பெரிய நம்பியா ஆசிரியக்கணும் அப்படின்னு வரதராஜர் சொல்லிடுறார். இந்த மாதிரி 6 வார்த்தை ஆமேவ பரம் தத்துவம் தர்சனம் பேதமேவ உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே மோக்ஷஞ்ச மகாபூர்ணம் சமாஸ்ரய. இந்த மாதிரி 6 வார்த்தை கேட்டோன்னே ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. திருக்கட்சி நம்பியிடம் வந்து நீங்க எனக்கு பெரிய உபகாரம் பண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிருதஞத்தோட இருந்தார். பின்னாடி வந்து பெருந்தேவி தாயோட வரதராஜ பெருமாள் அனுகிரகத்தோட ராமானுஜர் பெரிய ஆச்சாரியன் ஆனார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே வந்து இப்போ ராமானுஜ சம்பிரதாயம் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கும் வந்து இந்த 6 வார்த்தை வந்து நம்மளோட சம்பிரதாயத்தை வந்து தூண் மாதிரி நிலைநாட்டுற வார்த்தைகள். கடந்த நியூஸ் மீடியா கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. கேஷவ் ரொம்ப நல்லா சொன்னப்பா. பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கேள்வி, தர்சனம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்?
அடையன் பிலாசபி அறியன். வெரி குட். இந்த 3 விதமான ஸ்ருதிகள் சொன்ன இந்த 3 ஸ்ருதிகள் என்னன்றத திருப்பி சொல்ல முடியுமா? வேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, அப்புறம் கடக ஸ்ருதி. நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்துலதான் இந்த 3 ஸ்ருதியும் இந்த சைராத்ம பாவத்தால 3 ஸ்ருதியும் நம்ம சமர்ப்பிக்க முடியும். வேத சங்கர மதத்தின்படியோ இந்த அவ வெறும் அபேத ஸ்ருதிக்கு தான் முக்கியத்துவம் தருவா. வேத ஸ்ருதி கவனமா தான் சொல்வா, அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஆனா சரீராத்ம பாவம்ன்ற இந்த பிரதான சித்தன்றத்துல 3 ஸ்ருதியும் நம்ம சமர்ப்பிக்கலாம். அதுதான் நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்தோட ரொம்ப முக்கியமான விசேஷம். ரொம்ப நல்லா சொன்னேன். இதே மாதிரி மேலும் மேலும் நல்லா சொன்னேன். அகமேவ பரம் தத்துவம் அப்படின்றதுக்கு தேன கோர்ஹதி ஸ்பர்தித்தும், அதே மாதிரி ததுநாத்தியேதி கஷ்டன அப்படின்றது தர்சனம் பேதமேவச்ச அப்படின்றதுக்கு கடக ஸ்ருதிகள்லாம் ஸ்தாபிக்கிறது. உபாயேஷு பிரபத்திச்சாத் அப்படின்றது சத்தியம் பரம் அனுவாசத்துலயும் இருக்கு. அதே மாதிரி அஜ்ஞானய சுபதா அப்படின்னு சொல்றது. அந்திம ஸ்பிருதி வர்ஜனம் அப்படின்றது அந்திம ஸ்பிருத்தியில அந்நத்திர தர்மாத் அந்நத்ரா தர்மாத் புதுசு எதுவுமே இல்லை நம்மளோட பலம் அப்படின்றதுல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. தேகாவசானே முக்திஷ்யாத் அப்படின்றது ஏதத் சுத்வா சம்பரிகிருஷ்யமர்த்தா பிரதிருஷ்ய தர்மியம் அனுமேதமாப்பி அப்படின்றதுனால சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கடைசி வார்த்தையானது அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி அப்படின்றதுனால ஆச்சாரிய மகிமைய சொல்லி அந்த வேத பிரமாணத்தினால ஸ்திரீகரிக்கப்பட்டது. சூப்பர்மா, எல்லாத்துக்குமே வேத வாக்கியங்கள் பிரமாணமா சொன்ன நல்ல விஷயம்.